லூக்கா 15ஆம் அதிகாரம். சில வசனங்கள். காணாமற்போன ஆடு பற்றிய உவமை. உங்களுள் ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்க, அவற்றுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதைக் கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டைக் கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அது போலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களைக் குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனம் மாறும் ஒரு பாவியைக் குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். இவ்வாறு இயேசு கிறிஸ்து கடவுள் வெளிப்படுத்தின வார்த்தைகளை கூறியிருக்கிறார். இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக புரிகிறது. இங்கே பார்க்கும்போது, மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்படி பார்த்தால் விண்ணுலகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை இதன் வழியாக நாம் தெளிவாக உணர முடிகிறது, நம்ப முடிகிறது. மற்றும் நீதிமான்களை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை விட, ஒரு பாவி மனம் திருந்துவதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் என்ற விவரமும் இதிலே தெளிவாக இருக்கிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.